அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு அற்புதமான ஒரு கதையை சொல்லி நான் இந்த காணொளியை துவங்குகிறேன். ஒரு ஆச்சரியமான, அதே நேரத்தில் நம் எல்லோருக்கும் ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய, இறைவனின் மீது கூடுதல் அன்பையும் பிரியத்தையும் உள்ளார்ந்த ஈடுபாட்டையும், அவனை வணங்க வேண்டும், அவனை நினைக்க வேண்டும், அவனின் பக்கம் நாம் நெருங்க வேண்டும் என்பது மீது உண்டான ஒரு அக்கறையையும் தரக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. கதை என்று சொல்வதை விட அது ஒரு வரலாற்று செய்தி, நடந்த செய்தி, நபிமார்களுடைய வாழ்க்கை நடந்த சரிதை. அதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த காணொளியை முழுமையாக நீங்கள் பாருங்கள். இந்த காணொளியின் இறுதியிலே இந்த கதையின் மூலமாக நமக்கு என்ன மாறல், அதையும் நம்ம படிக்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் முழுமையாக பார்த்து நீங்களும் நானும் இதன் மூலமாக பயனடைய வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் கடுமையான வறுமை, பஞ்சம், கடுமையான ஏழ்மை, மழை இல்லாமல் உயிரினங்கள்லாம் செத்து போகிற நிலைமைக்கு வந்து போச்சு. ஆமாங்க, மழை கிடைக்காட்டி என்ன ஆகும்? எம்பிட்டு தான் நம்ம வெளியிலிருந்து செயற்கையாக உருவாக்கினாலும் இயற்கையாக மழை தேவையே. செயற்கையாக எவ்வளவு உபகரணங்களை வைத்து நாம் நம்முடைய நீர் ஆதாரங்களை வலுப்படுத்தி கொண்டாலும் இயற்கையாக இறைவனுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மழை கிடைத்தாக வேண்டும். இல்லைன்னா பெரிய கஷ்டம், பெரிய பஞ்சப்பாடு ஏற்பட்டு போயிடும், உணவு பஞ்சம் ஏற்பட்டு போயிடும், உயிரிழப்புகள் ஏற்பட்டு போயிடும், வறுமையும் பட்டினியும் கோரதாண்ட வாழக்கூடிய சூழல் ஏற்பட்டு போயிடும். அப்படியான ஒரு நெருக்கடியான நிலைமை. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அப்படி ஒரு சூழல் இருக்கிறதுனால எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து ஒரு மைதானத்துக்கு கொண்டு வந்து அல்லாட்ட சலாத்துல் இஸ்திஸ்கா, மழை தேடி தொழக்கூடிய தொழுகை தொழுது அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டு, யா அல்லாஹ் எங்களுக்கு மழையை கொடு ரப்பே, நாங்கள் செஞ்ச பாவத்தினால தான் நீ மழையை தடுத்து வச்சிருக்க போல தெரியுது, எனவே நீ மழையை கொடுத்துரு, கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வறுமையாக இருக்குது, ரொம்ப பெரிய இழப்பு ஏற்பட்டு போயிடும், மழையை கொடுன்னு அல்லாட்ட கேட்டாங்க. இப்போ அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, மூசா நீங்கள் கூட்டு வந்திருக்கீங்கல்ல ஒரு கூட்டம், இந்த கூட்டத்தில் ஒருத்தர் இருக்காரு, 40 வருஷம் கடுமையான பாவம், வாழ்க்கை முழுக்க பாவம் தான், 40 வருஷம் பாவம், என்னை பக்கம் வந்தாலும் திரும்பி பார்க்கவே இல்லை, என்னைய ஒரு நாள் கூட நினச்சி பார்த்தது இல்லை, ஒரு நாள் 2 நாள் இல்லை, 40 வருஷமாக தொடர்ந்து எனக்கு ஆப்போசிட்டாக நிறைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான். அந்த ஒருத்தர் அந்த கூட்டத்தில் இருக்கான்றதுனால தான் நான் மழை கொடுக்காமல் இருக்கேன். அந்த ஒருத்தர் அந்த கூட்டத்தில் இருக்கான்றதுனால தான் மழை தடைப்பட்டு நிற்குது, மற்றவங்களுக்கெல்லாம் மழை வராமல் நிற்குது, வறுமை பஞ்சம் பீடிச்சிருக்குது. அவர் கலந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை, மழையை கொடுத்துடலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்திரிச்சு சொன்னாங்கப்பா, யாரோ இந்த கூட்டத்தில் 40 வருஷமாக பாவம் செஞ்சுட்டு இருக்கீங்க, பெரிய பாவம், தயவு செஞ்சு நீங்கள் எந்திரிச்சு வெளியே போயிருங்க, உங்களால் மொத்த கூட்டத்துக்குமே மழை இல்லாமல் கிடைக்குது, வறுமையிலையும் பஞ்சத்திலும் அழிஞ்சு போயிடுவோம், கால்நடைகளும் உயிர்களும் செத்து போயிடும், எனவே நீங்கள் தயவு செஞ்சு எஞ்சி வெளியே போயிருங்க, நீங்கள் போயிட்டீங்கன்னா மழை கிடச்சிடும். போன மாதிரி யாருமே போன மாதிரி தெரியல. மறுபடியும் செஞ்சாங்க. எந்திரிச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறாங்க, இப்போ யாருமே போன மாதிரி தெரியல, இருக்கிறது கன்ஃபார்ம், ஏன்னா சொன்னது நீங்களும் நான் சாதாரண மனிதர் இல்லை, அல்லாஹ் சொல்லியிருக்கான், எனவே எந்திரிச்சு போயிருங்க தயவு செஞ்சு, உங்களால் மொத்த கூட்டத்துக்கும் மழை தடைப்பட்டு போக வேண்டாம், போயிருங்களேன் அப்படின்னா. யாருமே போகலை. வருத்தப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு சொன்னாங்க, தயவு செஞ்சு நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு நான் ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறேன், யாருன்றதை நாங்கள் பார்க்க வேண்டாம், நீங்களே எந்திரிச்சு போயிருங்க, யாருக்கும் தெரியாமல் எந்திரிச்சு போயிருங்க, நீங்கள் இருக்கிறதுனால மழை கிடைக்காமல் இருக்குதுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த குறிப்பிட்ட மனிதர் இருந்தாலும், அந்த பர்டிகுலர் மனிதர், அவருக்கு ரொம்ப வருத்தமாகி போச்சு. அல்லாஹ், என்னால் இவ்வளவு பெரிய பாதிப்பா, என் மக்களுக்கு பாதிப்பா, இவ்வளோ பெரிய பஞ்சமா வறுமையா, அது நான் செஞ்ச பாவமா காரணம் அல்லாஹ் அப்படின்னு நான் மேலே ஆடையை தூக்கி தலைக்கு மேலே போட்டுக்கிட்டாரு. போட்டுக்கிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழுதாரு, இறைவா என்னை மன்னிச்சிரு, 40 வருஷம் உண்மைதான், நிறைய பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு ரப்பே, நீ என்னை பிடிச்சிடாத, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, நீ கொடுக்க வேண்டிய அருளை கொடுத்துரு, நான் மொத்த பாவத்திலிருந்து நீங்கிட்டேன், இனிமேல் பாவத்தின் பக்கம் நினைத்து கூட பார்க்க மாட்டேன், எம்பிட்டு பாவங்கள் செஞ்சேன், எல்லா பாவத்துக்கும் நான் இன்னைக்கே தௌபா செஞ்சிடறேன், எனவே நீ கொடுக்குற மலையை ரப்பே கொடுத்துடுற அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட அழுது உருக்கமாக துவா செய்தார். கொஞ்ச நேரத்தில் மழை பெஞ்சிருச்சுங்க. என்ன ஆச்சரியம், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கடுமையான மழை, எல்லாத்துக்கும் சந்தோஷம், ஊர் முழுக்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போன பின்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், யாரோ ஒருத்தர் இருக்காரு, 40 வருஷம் பாவம் செஞ்சிருக்காரு, அவரால் தான் வந்து மழை கொடுக்காம நான் தடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, நான் கூட சொன்னேன் யாராவது தான் எஞ்சி போயிருக்கப்பான்னு, யாருமே போகலை, ஆனால் நீ எப்படி மழையை கொடுத்த? நானும் 1 இல்லை 2 இல்லை 3 தடவை சொல்லி பார்த்தேன், யாருமே போகலை, ஆனால் நீ மழை எப்படி கொடுத்த? அந்த ஆள் இருக்கச்ச அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, எந்த மனிதரால் நான் மழையை கொடுக்காமல் தடுத்து வைத்திருந்தேனோ
அதே மனிதர் தான் மழை வருவதற்கும் காரணமாகி போனார். அப்படின்னா என்னன்னு புரியுதா? அந்த மனிதர் தௌபா செஞ்சிட்டார், இஸ்திக்பார் செஞ்சார், அல்லாஹ் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு விட்டார், நான் அவனுடைய பாவத்தை மன்னிச்சிட்டேன், எப்போ மன்னிச்சிட்டேனோ மழையை கொடுத்துட்டேன், அதனால தானே தடையாக நின்றுச்சு, மழையை கொடுத்துட்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆச்சரியம், அல்லாஹு அக்பர், மழை தடுக்கப்படுவதற்கும் ஒரு மனிதர் காரணம், அதே மனிதர் தான் மழை கொடுக்கப்படுவதற்கும் காரணம். யா அல்லாஹ், அவரை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா, நீ காட்டி கொடுங்க கேட்டாங்க. அவரை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்கு, யாரும் எனக்கு காமிச்சு கொடுங்க கேட்டாங்க. அல்லாஹ் ஒரு விஷயம் சொன்னார், ரொம்ப நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வுடைய அருளை நாம் சுவைத்து கொண்டிருக்கிறோம், சுவாசித்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்ம மேலே எவ்வளவு பாசம் உள்ளவன், எவ்வளவு கருணையாளன், எவ்வளவு அன்பை பொழியக்கூடியவன், நமக்கு தான் அது புரியுறதில்லை. அல்லாஹ் அந்த புரிதலோடு தான் நம்ம இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னா, ஏப்பா மூசா நபியே, 40 வருஷம் எனக்கு பாவம் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுதே என்னுடைய இறை தூதராக இருக்கக்கூடிய உங்களை கூப்பிட்டு இன்னார பார்த்துக்குங்க, இவர் இம்புட்டு பாவம் செய்கிறாருன்னு நான் சொல்லி காமிச்சு கொடுக்கவே இல்லை. பாவம் செஞ்சு கொடுக்கும் பொழுதே, செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே நான் உங்கள்ட்ட காமிச்சு கொடுக்கல. இப்போ தௌபா செஞ்சு பாவ மன்னிப்பு கேட்டு என்னுடைய நல்லடியார்கள் கூட்டத்தை அவர் சேர்ந்துட்டாரு, இப்போ எப்படி நான் காமிச்சு கொடுப்பேன் அப்படின்னு கேட்டாங்க. பாவியாக இருக்கும் பொழுதே அடையாளப்படுத்தாத நான் இப்பொழுது பாவ மன்னிப்பை பெற்று நல்லடியார்களிலே கூட்டத்திலே சேர்ந்ததற்கு பிறகு நான் எப்படி அவரை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தி காமிக்க முடியும், எப்படி நான் அவரை உங்களுக்கு காமிச்சு கொடுப்பேன் என்று கேட்டார்கள். கேட்டான் அல்லாஹ் என்று ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். அன்பான சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி எவ்வளோ பெரிய ஒரு பாடத்தை தருகிறது. பாவ மன்னிப்பு அவ்வளவு மகத்தானது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். எனவே தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 தடவை, சில அறிவிப்புகளிலே 100 தடவை நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று வந்து சொல்லியிருக்கிறார்கள். பாவ மன்னிப்பினால் 3 பலன் கிடைக்கும். நீங்கள் குறித்து வச்சுங்க, கண்டிப்பாக குறித்து வச்சுங்க. அல்லாஹ்ட்ட இஸ்திக்பார் செய்கிறதுனால 3 கிடைக்கும். இது நான் சொல்லலை, குர்ஆன் சொல்லுது. நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் யுர்சிலி சமா அலைக்கும் மிதுராரா, அல்லாஹ் உங்களுக்கு வறுமையை போக்குவதற்கு மழை கொடுப்பான், உங்களுடைய பஞ்சத்தை அழிப்பதற்கு வானிலிருந்து மழையை கொடுப்பான். இது பாவ மன்னிப்பினால் கிடைக்கக்கூடியது. 2வது சொல்கிறாங்க, முக்கியமான நம்ம எல்லாத்துக்கும் தேவை, ஒயுந்திதுக்கும் அம்வால், உங்களுடைய பொருளாதாரத்திலே வளத்தை கொடுப்பான், உயரத்தை கொடுப்பான், நல்ல முன்னேற்றத்தை தருவான். நீங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்ட்ட இஸ்திக்பார் செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காசு கிடைக்கும். அதாவது பொருளாதாரத்திலே பரக்கத் கிடைக்கும், பொருளாதாரத்திலே வளர்ச்சி கிடைக்கும், பொருளாதாரத்திலே முன்னேற்றம் கிடைக்கும், உங்களுடைய வியாபாரத்தை, உங்களுடைய தொழிலிலே நல்ல வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள். பாவ மன்னிப்பை செய்ய 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 செய்ய. 3வது அல்லாஹ் முக்கியமாக சொன்னால், பனீன், பிள்ளை இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகள் அதிகப்படியாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யணும். அப்படின்னா என்ன பொருள்? நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய பாவத்தினால தான் உங்களுக்கு பிள்ளை தராமல் அல்லாஹ் இருக்கிறானா, அப்படி புரிஞ்சிடக்கூடாது. இஸ்திக்பாரின் மூலமாக கிடைக்கக்கூடிய 3வது முக்கிய பலன், பிள்ளை இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் பிள்ளை செல்வங்களை, வாரிசுகளை கொடுப்பதற்கு ஒரு காரணியாக அல்லாஹ் இஸ்திக்பாரை வச்சிருக்கான். எனவே யார் ஒருவர் அதிகப்படியாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்பாரோ, அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்வாரோ, அல்லாஹ் அவருக்கு வாரிசு இல்லை என்றால் வாரிசை தருவதற்கும் போதுமானவன். இது 3 விஷயத்தை அல்லாஹ் தருவான் இஸ்திக்பார் வழியாக என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். எனவே அன்பான சகோதரர், பாவ மன்னிப்பு இஸ்திக்பார் அல்லாஹ்ட்ட டெய்லி கேட்கணும். எப்போவாவது ஒருக்க ரமதானில் 2வது பகுதி அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்காதீங்க, ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். இந்த காணொளியின் கடைசி நேரம் வந்துவிட்டது. நான் ஒரே ஒரு இஸ்திக்பாரை சொல்கிறேன். வாழ்நாளில் நிச்சயம் மனநமிட்டு ஓத வேண்டிய, ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய இஸ்திக்பார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் நான் சொல்லித்தரக்கூடிய இந்த இஸ்திக்பாரை காலையில் ஓதி அன்றைய மாலைக்குள் மரணத்தை தழுவுகிறாரோ அவர் சொர்க்கத்திற்கு செல்வார். யார் ஒருவர் மாலையிலே நம்பிக்கையோடு ஓதி மறுநாள் காலைக்குள்ளே வஃபாத்தாகிறாரோ அவர் சொர்க்கத்திற்கு செல்வார். மவுத்துங்கிறது 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம், ஒன்று பகலில் வரும் அல்லது மவுத் நைட்டு வரும். 24 மணி நேரம் தான் வரப்போது, அவ்வளோதானங்க. அந்த 24 மணி நேரத்திலே பகலும் இருக்கிறது, ராத்திரியும் இருக்கிறது. அப்போ காலையில் ஓதிவிட்டால், பகலில் மரணம் வந்தால், அதை நம்பிக்கையோடு ஓதும் பட்சத்திலே நிச்சயம் நம் சொர்க்கத்திற்கு தகுதியானதாக மாறுவோம். மாலை ஓதிவிட்டால் நம்பிக்கையோடு, மறுநாள் காலை விடுவதற்குள் நமக்கு மரணம் என்று இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதன் மூலமாக சொர்க்கத்திற்கு நான் செல்வோம். அதுதான் சய்யிதுல் இஸ்திக்பார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி சொன்னார்கள், இந்த ஹதீதை, இந்த இஸ்திக்பாரை கட்டாயம் மனனமிடுங்கள். இதிலே நான் ஸ்க்ரீனிலே கொடுக்குறோம், இன்ஷா அல்லாஹ் டிஸ்கிரிப்ஷனும் தருகிறோம். கட்டாயம் மனனமிட்டு ஓதுங்கள். இஸ்திக்பார்லேயே சிறந்த இஸ்திக்பார், ரசூலுல்லாஹ்வால் ஸ்லாகித்து சொல்லப்பட்ட இஸ்திக்பார், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி
وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت اللهم إني أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. அஜரத் கொஞ்சம் மூச்சு விட்டுங்க அப்படின்றீங்களா? இவ்வளவு பெருசாக இருந்தால் எப்படி அப்படின்னு கேட்குற மாதிரி தெரியுது. பெரிய பலனை கொடுக்கல்லவா? இதை ஓதுவதன் வழியாக, நம்பிக்கையோடு இதை ஓதுவதன் வழியாக சொர்க்கமே கிடைக்கிறது அல்லவா? அந்த சொர்க்கத்தை பார்க்கும்போது இது சின்னது, ரொம்ப குட்டி. இது பெருசாக கிடையாதுங்க. சொர்க்கத்தை கவனித்து சொர்க்கத்தோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப கடுகை விட சின்னது இல்லையா? எனவே அன்பான சகோதரர்களே, இதை மனநமிடுங்கள், மனநமிட்டு ஓதி வாருங்கள். மிகச்சிறந்த பொருளையும் மிகச்சிறந்த பாக்கியங்களையும் மிகச்சிறந்த பலன்களையும் உள்ளடக்கக்கூடிய இந்த இஸ்திக்ஃபார் நிச்சயம் ஒவ்வொரு நாளும் 2 தடவையாவது ஓத வேண்டும். காலை ஒரு தடவை, மாலை ஒரு தடவை நிச்சயம் ஓதுங்கள். அதற்கு மேலே அதிகமாக ஓதினாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. வல்ல அல்லாஹ் இஸ்திக்ஃபார் நிலையாக கிடைக்கக்கூடிய 3 மிகச்சிறந்த பலன்களையும் அல்லாஹ் தந்து அவனுடைய மன்னிப்பையும் அவனுடைய கருணையும் குறிப்பாக அவனுடைய திருப்பொருத்தத்தையும் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானா.